என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது. உடனே தன்னுடைய முன்னணி கம்பெனி CK கம்பெனி ஒன்றை, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்க கீழே இறங்கி அந்த ஒரு பகுதியில பாதை இருக்கு, அந்த பாதைக்கு நீங்க போகலான்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். சோ அந்த ராணுவ வீரர்கள், அதிகாரிகளும் படை வீரர்களும் கையில் ஃபயரிங் பொசிஷன்ல பிடித்து வைத்திருந்த துப்பாக்கிகளை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு கீழே ஓபன் ஸ்பேஸ்ல போய் நிற்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கீழே இந்த ஓபன் ஸ்பேஸ்ல நிற்கிற போது போய் அடைந்து விட்டார்கள். அடுத்த கம்பெனியை கமாண்டர் கீழே இறக்கணும். அதற்கு முன்னால எதிரியிடமிருந்து மெஷின் கன் ஃபயர், LMG கன் ஃபயர், லைட் மெஷின் கன் ஃபயர் நம்முடைய முதல் கம்பெனியை நோக்கி வருகிறது. இட் வாஸ் a murderous fire. ஒரு LMG ஃபயர் பண்றதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதுல ஒரு பேனர் வச்சிருக்கிறோம், அதுல ஒரு LMG-யை ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு, அது நான் தான். போற போது பாருங்க, பிக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த LMG-யை ஹேண்டில் பண்ணி நான் 1965 போர்ல நான் பங்கெடுத்து கொண்ட போது நடந்த சம்பவத்தை அந்த போட்டோ வைத்திருக்கிறேன் நான். LMG-னுடைய மர்டரஸ் ஃபயர், வினாடிக்கு 2 குண்டுகள் வெளியே வரும். ஒரு லைட் மெஷின் கன்னில் இருந்து எதிரி சுடுகிறான், மிக பக்கத்தில் இருந்து சுடுகிறான். லெப்டினன்ட் கர்னல் சம்பூர்ண் பச்சன் சிங் வாஸ் டேக்கன் அபேக். என்ன நடக்கிறது? நம்முடைய வீரர்கள் ஆயுதத்தை எடுத்து திருப்பி சுடுகின்ற பொசிஷனில் இல்லை, அவர்கள் தொழிலே சாத்திக் கொண்ட நிலையில் ஓபன் கிரவுண்ட்ல கீழே நிற்கிறார்கள். எதிரி பின்னால் இருந்து, ஒரு பாறையின் பின்னால் இருந்து மிஷின் கன்னை ஆபரேட் செய்து கொண்டிருக்கிறான், சுடுகிறான். நம்முடைய வீரர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், கீழே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். வினாடிகள் கடக்கின்றன. சம்பூர்ண் பச்சன் சிங் திகைக்கிறார், என்ன செய்வது? ஒரு கம்பெனி முழுவதும் வைப் அவுட் ஆயிடும், 150 பேரு. நான் செய்த மிகப்பெரிய தவறுனால என்னுடைய வீரர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் காரியம் செய்தார். அந்த கம்பெனியுடைய முன்னணி பிளட்டூன் சுபேதார் நந்து சிங் என்பவருடைய தலைமையில கமாண்டருடைய இடது பக்கத்தில் இருக்கிறது. அந்த நந்து சிங்குக்கு கமாண்டர் உத்தரவு கொடுக்கிறார். நந்து சிங் பிளட்டூன், சார்ஜ் தி எனிமி LMG பொசிஷன். எனிமியினுடைய அந்த மெஷின் கன் நிலையை தாக்குங்கள். எதனால? பயனட்னால. இவங்கிட்ட இருக்கிற ரைபிள், அவங்கிட்ட இருக்கிற LMG. பயனட்னால தாக்குங்க. துப்பாக்கியின் முனையிலே ஒரு நீண்டமான கத்தியை சொருகி வைத்திருப்பார்கள். நந்து சிங்குக்கு தெரியும், அவர்தான் அந்த LMG பொசிஷனுடைய மிக அருகில் இருக்கின்ற இந்திய படை. இவர்கள் மறைவிடத்திலிருந்து வெளியிலே வந்தால் அந்த மெஷின் கன்னை அவன் ஒரே ஒரு 5 அல்லது 10 டிகிரி இடது பக்கம் திருப்பினால் போதும், இந்த பிளட்டூன் இருக்கின்ற 33 பேரும் கண்ணிமைக்கும் நேரத்திலே கொல்லப்பட்டு விடுவார்கள். நந்து சிங்குக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த LMG position should have been silence. It should be killed. என்னுடைய கமாண்டர் உத்தரவு. So all the 33 soldiers of that platoon, they rose up, they jumped in front, and they started running towards that LMG position. In spite of the enemy LMG firing on them, their bodies were being pierced by the LMG guns and bullets. In spite of their bodies being pierced by the bullets, these 6 soldiers, the brave Indian soldiers, தேசபக்த வீராதி வீரர்கள் தங்களுடைய உடம்புகள் சல்லடையாக துளைக்கின்ற அந்த காலகட்டத்திலும் கூட they ran towards that LMG position, jumped over that LMG position under their operators, pierced them with their bayonets, துளைத்து கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு 33 பேரும் அங்கேயே மாண்டு போனார்கள்.
அருமையானவர்களே, நம்முடைய முதல் கம்பெனியில மொத்தம் இறந்து போனவர்கள் 62 பேர், காயம்பட்டவர்கள் 59 பேர். மறுபடியும் they started withdrawing. இந்த நந்து சிங்குடைய பிளட்டூன் செய்த மிகப்பெரிய ஒரு அசால்ட்னால, அந்த LMG பொசிஷன் சைலன்ஸ் ஆனதுனால நம்முடைய ராணுவம் கொஞ்சமாக மீதி இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு திருப்பி வர முடிந்தது. அதற்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சரித்திரம் என்னுடைய புத்தகத்தில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும் சொல்லுகிறேன் சொன்னால், அருமை பெரியோர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். காலில் ஒரு முள் குத்தினால் நாம் அதில் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறோம். புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா ஒப்பாரி வைக்கிறோம், வழக்கு போடுகிறோம். நமக்கு உத்தியோகம் வேண்டும், அதிகாரம் வேண்டும், பணம் வேண்டும், லஞ்சம் வாங்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், எல்லா ஆசைகளும் இருக்கிறது. ஆனால் எனதருமை இளம் சிங்கங்களே, எனதருமை சகோதரர்களை நினைத்து பாருங்கள். அது 33 நந்து சிங்கனுடைய பிளட்டூன் வீரர்களுக்கும் பெண்டாட்டி பிள்ளைகள் உண்டு. ஊரிலே வயதான தாய் தகப்பன்மார் உண்டு, சொத்து சுகம் உண்டு. லீவுக்கு அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். அதை பற்றியெல்லாம் அவர் நினைக்கவில்லை. உடம்பு முழுவதும் சல்லடையாக துளைக்கின்ற வரையிலும் அவர்கள் எதிரியோடு துளைத்த பிறகும் கூட எதிரியோடு சேர்ந்து போராடி எதிரியை சுட்டு வீழ்த்தினார்கள், குத்தி வீழ்த்தினார்கள். நம்முடைய இராணுவத்தினுடைய படைவீரர்கள் செய்த பல்லாயிரக்கணக்கான வீர செயல்களில் ஒன்றை மட்டும் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய பேச்சினுடைய அரமனைக்குள்ள இன்னும் 1-2 சம்பவங்களை நான் சொல்லுவேன். உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டும். உணர்வுகள் யாருக்கு இருக்கும்? சுரணை உள்ளவனுக்கு உணர்வு இருக்கும், வீரம் உள்ளவனுக்கு உணர்வு இருக்கும், தேசபக்தி உள்ளவனுக்கு உணர்வு இருக்கும். வெறும் கட்டமண்ட மங்கட்டைக்கு ஒரு உணர்வு வராது, சோற்றாலடித்த பிண்டங்களுக்கு உணர்வு வராது. ஆனால் நாம் இந்த நாட்டை நேசிக்கின்றவர்கள், இந்த மண்ணை நேசிக்கின்றவர்கள், அண்டம் வணங்கிடும் சக்தி படைத்தயம் பாரத பாவன அன்னையே, முக்தி ரகசியம் உலகு கழித்த நீ தன்னை மறந்தென்று வாழ்வதும் ஏன்? உனக்கு எதுவுமே தெரியல. சினிமா நடித்த நடிகர்களுடைய அட்டையில மேலே ஏறி நின்று பாலாபிஷேகம் செய்கிறான். கேவலமாக இல்லையா? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நியாயம்தானா? அவன் கோடிக்கணக்கிலே சம்பளத்தை வாங்கி கொண்டு சினிமா நடிக்கிறான். பாருங்கள், ஒரு கலை என்ற முறையிலே பார்த்து அனுபவியுங்கள். ஆனால் காஷ்மீரில் இவ்வளவு கொடுமை நடந்து கொண்டிருக்கின்ற போது அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் கவலையே படாமல் நீங்கள் நாம் பெண்கள் பின்னாலும் காதல் என்ற பெயரிலும் சண்டை சச்சரவிலும் அரசியல் சச்சரவிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். திசை நம்முடைய பார்வையை திருப்புங்கள், கண்ணை திருப்புங்கள், காஷ்மீரை நோக்கி திருப்புங்கள் என்று உங்களை சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்பாடு செய்யுங்கள் என்று அருமை நண்பர் எல்ஜி கொடுத்த அந்த ஒரு ஊக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய முன்வந்தோம். நீங்களும் பெருமளவில் வந்திருக்கிறீர்கள், இன்னும் வந்து கொண்டிருப்பீர்கள். இங்கே கேட்கின்ற விஷயங்களை, பார்க்கின்ற விஷயங்களை, படிக்கின்ற விஷயங்களை 1 10 100 உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் வராதவர்களுக்கு கூட இந்த செய்தி போய் சேர வேண்டும். காஷ்மீர்ல உண்மையில என்னதாங்க நடந்தது? அந்த வரிசை கிரமமா இப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சுதந்திரம் ஆங்கிலேயன் எப்படி கொடுத்தான்? பாரமௌண்டசி கொள்கைன்னு ஒன்று வச்சிருந்தது. தி லா ஆஃப் பாரமௌண்டசி. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஆங்கிலேயன் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தான். ஆங்கிலேயனுக்கு இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்றோ, இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றோ, இவர்களை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்றோ அவனுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இருக்காது. அவன் நம்ம நாட்டுக்காரன் இல்ல, எங்கேயோ இருந்து வந்தவன். அவனுக்கு மக்களிடம் கப்பம் வாங்க வேண்டும், வரி விதித்து கப்பத்தை சந்தகம் பண்ண வேண்டும், இங்கிலாந்துக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். அதற்காக 560 சின்ன சின்ன குட்டி ஜமீன்தார்கள், ராஜாக்கள் கையில இந்த நாடு இருந்தது. 560 ஜமீன்தார்கள், 560 ராஜாக்கள். ஆங்கிலேயருடைய நேரடி ஆட்சியில் இருந்த பகுதி மிகச்சிறிய பகுதி. பாக்கி இந்த 560 ராஜாக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா,
1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் வந்த உடனே the law of paramountcy was withdrawn. அதை அவன் விலக்கிக் கொண்டான். அதை விலக்கிக் கொண்டான் என்றால் அர்த்தம் என்ன? இந்த 560 குட்டி குட்டி ராஜாக்களும் சுதந்திரம் பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு என்ன உரிமைன்னா, ஆங்கிலேயன் போன பிறகு அந்த குட்டி ராஜாக்கள், புதுக்கோட்டை ராஜா, திருவிதாங்கூர் மகாராஜா, மைசூர் ராஜா, 560 பேரு, அவ்வளவு பேரும் சுதந்திரமா இருந்து கொள்ளலாம். பாகிஸ்தான் கூட சேர்ந்து கொள்ளலாம், இந்தியா கூட வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம், அது அவருடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டிஷ்காரன் போயிட்டான். இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவார்கள்? சுதந்திரம் வந்து 60 ஆண்டுக்குள்ளேயே நாம ஒன்னா பிரிச்சுட்டு போறதுக்கு எடுத்துக்கிட்டு நிக்கிறோம். அந்த ராஜாக்கள்ல பல ராஜாக்களை பாகிஸ்தானை பெற்றுக்கொண்ட ஜின்னா பாகிஸ்தானோடு சேர்ந்து விடு என்று ஆசை காட்டினார். அப்பொழுது ஒரு மனிதர் இருந்தார், ஒரு சிறந்த மனிதர் இருந்தார். இதைத்தான் கண்ணன் பகவத்கீதையில் சொல்றான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவான் சொல்லுகிறான் பகவத்கீதையிலே. நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த கிருஷ்ணன் நெத்தியில தலையில மயில் முடி வச்சுட்டு கையில கண்ணுக்குட்டியை கூட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு வருவானாக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதர்மத்தை அழிப்பதற்கும் நல்லவர்களை காப்பதற்கும் நான் வருவேன் என்று கண்ணன் சொன்னது உண்மைதான். வந்திருக்கிறாங்க சார், வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரப்படுத்த வந்து கொண்டிருக்கிறான். யாரு உண்மையில பார்க்க போனா பகவத்கீதை நீங்க ஆழமாக படித்தீர்கள் சொன்னால் நீங்கள் அதில் ஒருவர். வல்லபாய் பட்டேல் என்று ஒரு மனிதர் இருந்தார். கிருஷ்ணனுடைய அவதாரமாகவே அவர் தோன்றினார். எத்தனை ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், இந்த 560 மகாராஜாக்களையும் அவர்கள் சமாதானப்படுத்தி சரி கட்டி இந்தியாவோடு இணையும்படி அவர்களை ஒன்றுபடுத்தினார். இன்று நீங்கள் பார்க்கின்ற இந்திய நாடு, நீங்கள் பார்க்கின்ற பாராளுமன்றம், நீங்கள் பார்க்கின்ற சட்டமன்றம், நீங்கள் போராடி வாக்கு பெற்று சட்டமன்றத்துக்கு போகிறீர்கள், எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, மந்திரி பதவி, அத்தனையும் அந்த இரும்பு மனிதன் வல்லபாய் பட்டேல் போட்ட பிச்சை. அந்த மனிதன் மட்டும் அன்று இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, பஞ்சாயத்தும் கிடையாது, பாராளுமன்றம் கிடையாது. சிதறி சின்னாவென்று பண்ணி சுக்குநூறா போயிருப்பீங்க. தி ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு விபி மேனன் ஒரு புத்தகம் இருக்கிறாரு. என்னுடைய அருமை மாணவன் தீரஜ்னார் மனால் கழிச்சு அந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொண்டு கொடுத்தாப்புல. படிங்க, தயவு செய்து படிங்க. எவ்வளவு சரித்திரம் நடந்திருக்கிறது, எவ்வளவு விவரங்கள் நடந்திருக்கிறது. அந்த சரித்திரங்களை படிக்கிறதுனால தான் என்னால் பேச முடியல. கண் அடைக்குது, காது அடைக்குது, நெஞ்சு அடைக்குது. அப்படி அத்தனை நாடுகளையும் தனித்தனியாக பிரிந்து செல்ல முயன்று கொண்டிருந்த நாடை ஒன்றாக சேர்த்தவர் வல்லபாய் பட்டேல். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அழகாக புரிவதற்காக சொல்லுகிறேன். நாம் இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தையும் சேர்த்து நாம் முன்னால் சுதந்திரத்துக்கு முன்னாலே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தோம். நம்மை ஆண்டு கொண்டிருந்தவர் திருவிதாங்கூர் மகாராஜா. அங்கே ஒரு திவான் இருந்தார். அந்த திவானுடைய பேர் யாருக்காவது தெரியுமா? சர் சிபி ராமசாமி ஐயர். இவர்கிட்ட அருமை நண்பர்களே, நான் சரித்திரத்தை சொல்லுகின்றேன். யாருக்காவது கோபம் வந்தால் வந்துட்டு போகட்டும், உண்மையை சொல்வதற்கு எனக்கு கவலையே கிடையாது. அன்றிருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சார் சிபி ராமசாமி ஐயரிடம் சென்று, இதோ பாருங்கள், உங்களுக்கு ஜின்னாவினுடைய உதவியை நான் வாங்கி தருகிறேன், ரஷ்யாவினுடைய உதவியை வாங்கி தருகிறேன், ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி குரோமிகோ இருக்கிறார், அவரை நான் உங்களுக்கு சந்திக்க வைக்கிறேன், திருவிதாங்கூருக்கு வச்சு கடலோடு சார்ந்து இருக்கிறது, நீங்கள் சுதந்திர நாடாக உங்களுடைய நாட்டை பிரகடனப்படுத்துங்கள், உங்களுக்கு நான் எல்லா உதவியையும் நான் ரஷ்யாவிடம் வந்து வாங்கி தருகிறேன், ஜின்னா அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பார் என்று சொன்னதோடு மட்டுமில்லை, இந்த சிபி ராமசாமியரை அழைத்துக் கொண்டு கராச்சிக்கு போய் ஜின்னாவை சந்தித்தார். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் சரித்திரம்.
இந்த செய்தி வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. வல்லபாய் பட்டேல் என்ன செய்தார்? ரொம்ப சிம்பிள். அவர் ஜின்னாட்டையும் போகல, சிபிஆர் டைம் போகல, திருவிதாங்கூர் மகாராஜாவை கூப்பிட்டார். போன்ல கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினார். வல்லபாய் பட்டேல் பேசுறது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா நான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கோபப்பட்டு பேச மாட்டார். வல்லபாய் பட்டேல் யாரக்குறைய இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் இலகணேசனை போன்ற ஒரு பண்பாடு மிக்க, அறிவு சார்ந்த, புத்திபூர்வமான, ஆனால் அதே நேரத்தில் இரும்பு போன்ற உள்ளம் படைத்த, கொள்கை படைத்த மனிதன். மகாராஜாட்ட பேசின உடனே மகாராஜாட்ட என்ன பேசினார், ஏது பேசினாருங்கிற ரெக்கார்டில் இல்லை. பட் ஹி ஸ்போக் டு தி மகாராஜா. ஒரு 10 நிமிஷம் பேசினார். மகாராஜா வாஸ் கன்வின்ஸ்ட். அவர் உடனே ஐ ஆம் ப்ரிப்பேர்ட், ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் தி அக்செஷன் ஆஃப் திருவாங்கூர் சமஸ்தானம் டு இந்தியன் யூனியன் சொல்லி அதை ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவர் கராச்சியிலேருந்து வந்துகிட்டு இருக்கிறாரு சிபிஆர். அப்போ வல்லபாய் பட்டேல் அந்த சிபிஆருக்கு தகவல் கொடுக்கிறாரு. பிஃபோர் கோயிங் டு ட்ரிவாண்ட்ரம் ப்ளீஸ் ஆஸ்க் சிபிஆர் டு கம் அண்ட் சீ மீ. திருவனந்தபுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சிபிஆர் என்ன பார்த்துட்டு போக சொல்லுன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சாரு. அவர் வந்தார். அவருடைய சந்திப்பை பார்த்த ஒரு அந்த காலத்தில் காங்கிரஸ் தீவிரவாதி ஒருத்தர் இருந்தார், என்னுடைய நண்பராக இருந்தார். அவர் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு, சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்கல் புஸ்தகத்தினுடைய ஆரம்ப பிரசுரகர்த்தா அவர் தான். ஒரு சுப்புன்னு பேரு. அவர் சொன்ன செய்தியாக இது. பட்டேல ஒத்துக்கிறேன்னு சொல்லுகின்ற மகாராஜாக்களை எல்லாம் முன்பக்கம் வாசல் வழியாக அவர் உள்துறை அமைச்சர், துணை பிரதமர் முன்பக்கம் வழியாக வரவழைத்து முன்னாளுடைய சேர்ல அவர் உட்கார சொல்லுவார். இந்த மாதிரி எதிர்வினையாற்றிய சிபிஆர் போன்ற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னால ஒரு டோர் உண்டா, அந்த டோர் வழியாக தான் அவர் உள்ள அனுமதிக்க சொல்லி உத்தரவு. இவர் சிபிஆர் பின்னால போனாரு. சீட்டு கிடையாது, நின்றுட்டே இருந்தாரு. வல்லபாய் பட்டேல் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் உண்மையிலேயே அவர் நேரடியாக பார்த்து சொன்ன விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள். சொன்னது பிஜேபி காரன் இல்லை, ஆர்எஸ் காரன் இல்லை, அவர் சொன்னது காங்கிரஸ்காரர். அவர் பக்கா காங்கிரஸ்காரர். அவர் வல்லபாய் பட்டேல் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் அந்த சிபிஆர் பேசுறாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிபிஆர் வெளியில வர்றாரு. நேரேட்டர் போறாரு. அந்த அக்சஷன் டீடு மகாராஜா கையெழுத்து வாங்குறாரு, கொண்டு கொடுக்கிறாரு. திஸ் இஸ் தி டெக்னிக் அண்ட் திஸ் இஸ் தி வே ஹவ் தி Iron Man of India, Sir Vallabhai Patel, has dealt with these Maharajas. ஆனாலும் in spite of all these things, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் முயற்சி பண்ண பிறகு கூட துரியோதனனை சமாதானப்படுத்த முடியல. எம்பெருமான் ஸ்ரீராமன் எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுத்த பிறகு கூட ராவணனை திருப்திப்படுத்த முடியவில்லை. அதே போல நம்முடைய வல்லபாய் பட்டேலாலும் கூட சிலரை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஜுனாகட், ஹைதராபாத் அண்ட் காஷ்மீர், இந்த 3 மாநிலங்களும் இந்தியாவோடு இணையவில்லை. 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த 3 மாநிலங்களும் இந்தியாவோடு இணையவில்லை. வல்லபாய் பட்டேல் ஜுனாகட்டை எப்படி இணைத்தார், நம்ம ஹைதராபாத்தை எப்படி இணைத்தார் என்பதை தயவு செய்து என்னுடைய புத்தகத்திலே படித்து தெரிந்து கொள்ளுங்கள். காஷ்மீரத்தை இணைக்க முடியவில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நீங்கள் தயவு செய்து புத்தகத்திலே படியுங்கள், தெரிந்து கொள்ள முடியும். காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பெரிய தலைவர். அவர்களுக்கு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் பேர் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் பேரு. ஷேக் அப்துல்லா ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சிக்கு பேரு முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் பேரு. ஆனா ஷேக் அப்துல்லா காஷ்மீரத்தினுடைய மகாராஜாவுடைய ஆட்சி ஒழியணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறார். அதுக்காக பல தடவை ஜெயிலுக்கு போறாரு, போராட்டம் பண்றாரு. இந்திய சுதந்திரத்துக்காண்டி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிற போது அவர் மகாராஜாவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறார். 1939 ஷேக் அப்துல்லா முன் வந்து அவருடைய கட்சியினுடைய பெயரை முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் என்று இருந்த பெயரை நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் காஷ்மீர் என்று மாற்றுகிறார். முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் காஷ்மீர் என்று இருந்ததை நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் காஷ்மீர் என்று மாற்றுகிறார். நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாற்றினதுனால காஷ்மீர் பள்ளத்தாக்கு மட்டுமல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற பகுதியில், மகாராஜனுடைய ஆட்சிக்குள்ள அந்த பகுதியில் இருந்த ஏராளமான சீக்கியர்களும், ஏராளமான இந்துக்களும், ஏராளமான
பௌத்தர்களும் கூட இந்த முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் கட்சியில இணைந்தார்கள். அது காஷ்மீரத்தினுடைய ஒரு கட்சி. அந்த முறையிலே ஷேக் அப்துல்லா அதை வழிநடத்தி கொண்டிருந்தார். காஷ்மீரத்தினுடைய அந்த பாப்புலேஷன் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் கோடிட்டு காட்டி விடுகிறேன். ஜம்மு பகுதியில பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துக்களும் சீக்கியர்களும். மிக குறைந்த அளவு 5 to 10% அளவு தான் முஸ்லீம்கள். அதே மாதிரி லடாக்கு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் புத்தர்கள் அண்ட் ஹிந்துஸ். முஸ்லீம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஸ்ரீநகர் பகுதியில் பள்ளத்தாக்கு பகுதியில் அதான் அழகான இடம் சொல்லுவாங்க. அங்க முஸ்லீம்களுடைய சதமானம் ஏறக்குறைய 80%, 20% ஹிந்துஸ். இது அந்த பாப்புலேஷன் கான்ஃபிகரேஷன். அப்ப இந்த நிலைமையில ஒரு 4-5 வருஷம் ஆன உடனே அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்ற பொது பெயரில் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருந்த போது முகமது அப்பாஸ் என்று ஒருவர் ஜின்னாவோடு தொடர்பு கொண்டார். முஸ்லீம் லீக் ஆரம்பித்த ஜின்னாவோடு தொடர்பு கொண்டு, அப்ப ஜின்னா சொன்னாரு, என்னையா மடத்தனமா நீங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு இருக்கிறீங்க, எல்லாரையும் கூட்டிடுங்க. ஆனா யூ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் that you are a Muslim. You are a Muslim. Don't forget that you are a Muslim. நீ எது செய்தாலும் அதை முஸ்லீமுக்காக செய்ய வேண்டும். இந்து செய்தாலும் செய்யிட்டு போட்டோம், சீக்கிரம் செய்தாலும் செய்யிட்டு போட்டோம். பட் இட் ஷுட் பி ஃபார் தி முஸ்லீம் பர்பஸ். ஆனால் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பாலிசியில் எனக்கு பிடிக்கல சொன்னா இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா 2-3 வருஷத்திலேயே அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் பிரிஞ்சு பழையபடியும் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சார். ஆனால் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சாலும் கூட ஷேக் அவருடைய டாமினன்ட் ஃபிகர்னால, டாமினன்ட் லீடர்ஷிப்னால இந்த முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் யாரும் சேரல. இது ஆரம்ப கட்ட செய்தி உங்களுக்கு. இப்போ 1947 ஆகஸ்ட் 15 காஷ்மீர் மகாராஜா இந்தியாவோட இணையல. அவருக்கு ஒரு ஆசை, காஷ்மீரை தனி நாடா வச்சிருக்கணும், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் காஷ்மீருக்கு டூரிஸ்ட் வரணும், அவரோட நிறைய பணம், சுவிட்சர்லாந்து மாதிரி பணம் எல்லாம் நிறைய வரணும், அதை வச்சு நான் ஜம்முன்னு நான் காஷ்மீரை நடத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அவரு நினைச்சுக்கிட்டு இந்தியாவோட இணையல. 1-2 பேர் வல்லபாய் பட்டேல்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி காஷ்மீர் மகாராஜாவை சேர்க்காண்டாமான்னு கேட்டது. இப்போ அவர் சொன்னாரு, யோ உன் வேலையை பார்த்துட்டு போயா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து 1 கோடி இந்துக்கள் படுகொலைக்குள்ளாகப்பட்டு, வெட்டப்பட்டு, துண்டாக்கப்பட்டு, பெண்டாட்டி பிள்ளை இழந்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சண்டிகர்ல முழுக்க, பஞ்சாப்ல முழுக்க, டெல்லியில முழுக்க இடமில்லை. அவர்களை அகாமடேட்